தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். திருமறையின் ஊடாக எங்களோடு கூட உறவாடுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய திருமறை வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். எங்களுடைய செவிகள் கேட்கிற வார்த்தைகளுக்கு எங்களுடைய இதயங்கள் செயலாற்றக்கூடிய ஆற்றலை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பேசுகிற அடியனின் வாயின் வார்த்தைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். நேரலை காட்சியின் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. மீட்பர் பாதம் மன்றாடுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுத்திருக்கின்ற தலைப்பு விடுதலைக்காக வேதனை குரல் எழுப்பும் படைப்பு என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே கிரியேஷன் கிரவுண்ட்ஸ் ஃபார் லிபரேஷன் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லாடலை பல்வேறு விதங்களிலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். நான் என்னுடைய அறிவுக்கு எட்டியவாறு இதை சொல்லப்பட்டிருக்கிற ஆங்கிலத்துக்கு நிகரனாக மொழிபெயர்க்க முயற்சி செய்திருக்கிறேன். விடுதலைக்காக வேதனை குரல் எழுப்பும் படைப்பு என்று நான் அதை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் நினைவு நாளாக, நினைவு தினமாக நாம் அதை அனுசரித்து வருகிறோம். குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மிக பெரும் திருச்சபையாக கருதப்படுகிற தென்னிந்திய திருச்சபையானது சுற்றுச்சூழல் கரிசனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில்தான் தென்னிந்திய திருச்சபை இந்த ஞாயிறு தினத்தை சுற்றுச்சூழல் ஞாயிறு தினமாக நினைவு கூற நமக்கு அழைப்பு கொடுத்து இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக இந்த சுற்றுச்சூழல் கரிசனை துறையினுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்று மதுரை ராமநாதபுரம் பேராயத்தினுடைய பேராயர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களை, பல்வேறு சிறப்புக்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய மாணவன் என்கிற முறையிலே இறையியல் கல்வியை கற்கின்ற காலத்திலேயே இயற்கை மீதான அந்த நாட்டத்தை, சுற்றுச்சூழல் கரிசனையை பெற்றுக்கொண்டதினால் நானும் கூட சுற்றுச்சூழல் தொடர்பாக என்னுடைய பணிக்களத்திலே, என்னுடைய இல்லத்திலே, என்னுடைய கிராமத்திலே அதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பை சற்று விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி அதன் பின்னர் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை, அது கூறுகின்ற உண்மைகளை உங்களுக்கு கூற நான் முற்படுகின்றேன். இந்த நாளினுடைய தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகளும் மிக ஆழமான, மிக பொருள் நிறைந்த வார்த்தைகள். ஆங்கிலத்திலும் சரி, அது தமிழிலும் சரி, மிகவும் ஆழமான பொருள் நிறைந்த வார்த்தைகள். முதலாவதாக கிரியேஷன் என்கிற ஆங்கில சொல்லாடல், அதனை படைப்பு என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு சிலர் அதை இயற்கை என்று புரிந்து கொள்கிறார்கள். இயற்கை மட்டுமல்ல, இந்த கிரியேஷன் படைப்பு என்பது வானத்திலும் பூமியிலும் காணப்படுகின்ற, காண இயலாத அனைத்து வகை உயிர்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல்.
இன்றைய நாளிலே ஒரு சிலர் அதை ஏதோ மனிதரை தவிர்த்து இருக்கிற இயற்கை என்று மட்டும் எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழல் இயற்கை என்று அதை விளக்க முற்படுகிறார்கள். நான் அவ்வாறு அந்த சொல்லை, படைப்பு என்கிற சொல்லை குறுக்கி விடாதபடிக்கு பரந்த பொருளிலே அதை பார்க்க விரும்புகிறேன். படைப்பு என்பதில் நடப்பன, பரப்பன, ஊர்வன, நிற்பன, பரவுவன, வளர்வன என அனைத்து வகை படைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு பொருள் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரியேஷன் இதனுடைய தொடக்க காரணராக இருப்பவர் படைப்பாளர், கிரியேட்டர். அவரைத்தான் நாம் பெற்றவராகிய கடவுள் என்று சொல்லுகிறோம். இந்த உலகை படைத்தவர் கடவுள் என்று நாம் நம்புகிறோம். உலகில் உள்ள அனைத்து படைப்புகளையும் அவர்தான் உருவாக்கினார். அப்படியானால் நம்முடைய திருமறையிலே தொடக்க நூலிலே சொல்லப்படுகின்ற படைப்பின் அந்த கதையிலே முதல் 6 நாட்களில் வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக படைக்கப்படுகின்ற அனைத்து படைப்புகளும் கடவுளுடைய பார்வையில் சமமானவை. அதில் 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதரும் கடவுளுடைய பார்வையிலே சமமானவராகவே நாம் பார்க்கப்படுகிறோம். அந்த படைத்த படைப்பு ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாகவும் இருக்கிறது. 2வது வார்த்தை குரோன்ஸ் என்கிற வார்த்தை. குரோனிங் என்று அதை சொல்லுவோம். குரோன்ஸ் என்கிற குரோனிங். இந்த குரோன் என்கிற அந்த ஆங்கில வார்த்தை ஏக்கம், பெருமூச்சு என்றெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை ஆங்கில அகரா that you are unhappy about something என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதாவது வருத்தம் அடைகின்ற நேரத்திலே வேதனையின் காரணமாக எழுப்பப்படுகின்ற ஒரு சத்தம் அல்லது ஒரு அசாதாரணமற்ற அல்லது மகிழ்வற்ற சூழலில் எழுப்பப்படுகின்ற ஒரு குரல் என்று அதை சொல்லப்படுகிறது. நேற்று இரவிலே லியோனார்ட் மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே இந்த கேஷுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து ஒருவரை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றினார். ஏற்றிய பொழுது அவர் சத்தமிட்டு கொண்டே ஏறினார். எனக்கு மூச்சு விட முடியவில்லை, எனக்கு ஏதோ செய்கிறது, எனக்கு மூச்சு அடைக்கிறது என்று அவர் குரல் எழுப்பினார். அதுதான் குரோனிங், வேதனை குரல். தனக்கு என்ன நிகழுமோ, தனக்கு என்ன நடக்குமோ என்கிற அந்த எண்ணத்தோடு தன்னுடைய உயிருக்காக போராடுகிற ஒரு குரலைத்தான் குரோன் என்று சொல்கிறோம். அதைத்தான் வேதனை குரல் என்று சொல்கிறோம். அது ஏக்கமாகவோ பெருமூச்சாகவோ இருக்க வாய்ப்பில்லை. அதனால்தான் நான் வேதனை குரல் என்று அதனை மொழிபெயர்ப்பு செய்திருக்கேன். இன்னும் அந்த வார்த்தையை சற்று பார்க்கிற பொழுது உருமல், புலம்பல், முனகல் என்கிற சொற்களெல்லாம் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு போரிலே காயமடைந்த வீரர் எழுப்புகிற இந்த முனகல் சத்தம், வேதனையினுடைய சத்தத்தை அதற்கு பொருத்தி பார்க்கலாம். எனவே அது குரோன் என்கிற வார்த்தை ஏக்கம் என்றோ பெருமூச்சு என்றோ சொல்வதை விட முனகல் அல்லது வேதனை குரல் என்று நாம் அதை சொல்லுவது பொருத்தமாக இருக்கும், அது சிறப்பாக இருக்கும். 3வது வார்த்தை லிபரேஷன். இந்த லிபரேஷன் என்கிற வார்த்தை தமிழில் விடுதலை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இச்சொல் மிகவும் பொருள் பொதிந்த ஒரு சொல். இது சுதந்திரம், ஃப்ரீடம் என்னும் சொல்லோடு தொடர்புடைய சொல். இந்த விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, விடுவிப்பு என்னும் சொற்கள் எல்லாம் விலை மதிப்புடைய சொற்கள். ஏனென்று சொன்னால் இந்த விடுதலை என்பது, மீட்பு என்பது எளிதில் கிடைக்கப்பட்ட ஒன்றல்ல. அவற்றிற்கு பல உயிர்களை விலைக்கரையமாக கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. வரலாற்றிலே நாம் பார்க்கிற பொழுது
அவ்வாறு பல உயிர்கள் விலைக்கரையமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் விலைக்கரையமாக சில உயிர்கள் கொடுக்கப்படுகிறது, இனியும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. உலகில் இருக்கிற எந்த ஒரு விடுதலையும் எளிதில் கிடைக்கப்பெற்ற விடுதலை அல்ல. அதிலே பலருடைய உயிர்கள் விலைக்கரையமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த படைப்புகள் விடுதலைக்காக எழுப்புகின்ற இந்த வேதனை குரல் என்பது மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. எனவே இந்த விடுதலை என்பது இறைத்தன்மையோடு உடைய வார்த்தை. விடுதலை, லிபரேஷன் என்பது இறைத்தன்மையோடு, கடவுளின் தன்மையோடு தொடர்புடையது. நாம் திருமறையின் வழிநடுக பார்க்கலாம், கடவுள் விடுதலையாளராகவே, நம்மை மீட்பவராகவே, நமக்கு பல்வேறு இக்கட்டான சூழல்களில் நம்மை காப்பாற்றுகிறவராகவே இருந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த விடுதலை செயல்பாடு, ஆக்ஷன் ஆஃப் லிபரேஷன் என்பது இறைத்தன்மையுடையது, கடவுளின் தன்மையுடையது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அதற்கு நேர் எதிரானது அடிமைப்படுத்துகிற தன்மை என்பது அது தீயோனுடைய செயல், அது சாத்தானின் செயல். அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களும் சாத்தானின் தன்மையுடையவர்கள். இந்த புரிதலோடு நாம் கடவுள் உலகை நன்றாக படைத்தார், அதுவும் படைத்து முடித்து எல்லாவற்றையும் படைத்த முன்பு நல்லது எனவும் கண்டார். ஆனால் படைப்பை பாதுகாக்கின்ற பொறுப்பை மனிதரிடத்திலே, மனுக்குலத்திடத்திலே அவர் ஒப்படைத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், அவர் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களை அங்கே வைத்தார் என்று நாம் படிக்கின்றோம். அப்படியானால் படைப்பாளராகிய கடவுள் இந்த படைப்பை பாதுகாக்கின்ற பொறுப்பை தனக்கு பின்னாக மனுக்குலத்திடம் ஒப்படைக்கிறார். ஆனால் பாதுகாக்க வேண்டிய மனுக்குலம் உடன் படைப்பை பாழாக்கிவிட்டது. அதன் விளைவுதான் இன்றைக்கு பாடுகளும் பாதிப்புகளும், நாம் அனுபவிக்கின்ற நோய்களும், எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணமாயிருக்கிறது. அப்படியானால் விடுதலைக்காக வேதனை குரல் எழுப்புகின்ற இந்த படைப்பு மீண்டும் தன்னிலைக்கு மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த படைப்பானது விடுதலையை பெறுவதற்கு, இந்த வேதனை குரலோடு விடுதலைக்காக காத்திருக்கிற இந்த படைப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமானால், இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகளை மிகச் சுருக்கமாக பொருத்தி பார்த்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை இருக்கின்ற திருமறை பகுதியில் அங்கே இஸ்ரேலினுடைய புது வாழ்வை பற்றி எசேக்கியேல் தீர்க்கர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நான் இதற்கு முதல் குறிப்பை இவ்வாறாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வேதனை குரல் எழுப்புகின்ற இந்த படைப்பிற்கு, அந்த படைப்பினுடைய விடுதலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் இதய மாற்று அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டும். மனுக்குலத்திற்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எசேக்கியேல் இறைவாக்கினர் கூறுகிற உண்மை. நீங்கள் திருமறை பகுதியை பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வு முறை நமக்கு ஒரு பாடமாக படம் பிடித்து காட்டப்படுகிறது. அவருடைய தீச்செயல்கள், அவர்களுடைய சிலை வழிபாடுகள், அழுக்கான வாழ்வு முறை, இவை அனைத்தும் இறைவனை கோபப்படுத்துகிறது. எனவேதான் 26வது வசனம் 27வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கடவுள் புதிய இதயத்தை உங்களுக்கு தரப்போவதாகவும் அதற்கு புதிய ஆவியை புகுத்தப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஏதேன் தோட்டத்திலே மனுக்குலத்தை படைக்கிற பொழுது அவர் தன்னுடைய ஆவியை ஊதி அவனுக்கு உயிரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஏற்கனவே மனிதனில் இருக்கின்ற இதயம், அவனுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி, அது கெட்டுப்போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால்தான் 26வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கிறோம். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். அதனால் தான் சொன்னேன், இதய மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்மிடம் இருக்கின்ற
கடவுள் படைத்த அந்த இதயம் கல்லாகி போய்விட்டது, கெட்டு போய்விட்டது. எனவேதான் மீண்டும் சதையான செயல்படக்கூடிய உணர்வுடைய இதயத்தை அவர் கொடுக்க போவதாக இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்லுகிறார். இந்த புதிய இதயமும் புதிய ஆவியும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது கடவுளோடு இருக்கின்ற உறவு புதுப்பிக்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்திலே, நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள், அப்போது என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். புதிய இதயமும் புதிய ஆவியும் பெறப்பட்ட இந்த மக்கள் அவர்கள் கடவுள் மனிதர் இந்த உறவிலே நிலைத்திருப்பார்கள் என்பதை, புதிய உறவை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அத்தோடு தொடர்ந்து வருகிற வசனங்களை பார்ப்பீர்களானால், உங்கள் தீச்செயல்களை நீக்கிவிட்டு தானியங்களை விளையச் செய்வேன், பஞ்சம் உங்கள் நாட்டில் வராது, மரங்கள் கனிகளை கொடுக்கும் என்றெல்லாம் வரிசையாக அவர் சொல்லுகிறார். அப்படியானால் மனித இதயங்கள் மாற்றப்படுகிற பொழுதுதான் இந்த இயற்கையில் மாற்றத்தை நாம் காண முடியும். அப்படியானால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இந்த இயற்கை சந்தித்து வருகின்ற எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாழாக்கப்பட்டிருக்கிற நிலைமைக்கும் காரணம் யார் என்று சொன்னால் மனுக்குலம். இந்த மனுக்குலம் தன் இதயத்தை மாற்ற வேண்டும். தன்னுடைய இதயத்தை மாற்றுவதனால், கடவுள் தருகிற புதிய ஆவியை பெறுவதனால் இந்த உலகம் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பும். அது பஞ்சத்தை தராது, கனிகளை தரும், தானியத்தை விளைவிக்கும் என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 35வது வசனத்திலே மிக தெளிவாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். பாழாய் கிடந்த நிலம் ஏதேன் தோட்டம் போல் ஆகிவிட்டது என்று மக்கள் சொல்ல போவதாக, அப்படி சொல்வார்கள் என்றும் சொல்கிறார். அப்படியானால் புதிய இதயம், புதிய ஆவி பெறப்படுகிற பொழுது இந்த பாழாய்ப்போன நிலம் பழைய நிலையிலே எப்படி கடவுள் ஏதேன் என்கிற மகிழ்வான தோட்டத்தை மனிதர் கையிலே ஒப்படைத்தாரோ அந்த நிலைமைக்கு திரும்பும் என்கிற காட்சியையும் எசேக்கியேல் தீர்க்கர் நமக்கு காட்டுகிறார். அன்பானவர்களே, இந்த கொரோனா தொற்று காலத்திலே அநேக உயிர்களை நாம் இழக்க கொடுத்திருக்கிறோம். இதுவும் படைப்பினுடைய வேதனை குரல்கள் தான். நான் முதலாவதே சொன்னேன், படைப்பு என்று சொன்ன உடனேயே நீங்கள் இயற்கையை மட்டும் குறிக்கி விடாதபடிக்கு மனுக்குலத்தையும் சேர்த்தே பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்போமானால் மனுக்குலம் இன்றைக்கு வேதனை குரல் எழுப்பி கொண்டிருக்குது, குரோனிங் என்று நாம் பார்க்கலாம். அதோடு ஒரு புறம் மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு வகையில் பழைய நிலைமைக்கு திரும்பி கொண்டிருப்பதாக நாம் புரிகிறோம். இயற்கையிலே பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நாம் பத்திரிகைகளை படிக்கிறோம், தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். தூரமாக இருக்கின்ற மலைகளெல்லாம் மிக அருமையாக பார்க்க முடிகிறது என்கிறார்கள். சென்னை, மும்பை, டெல்லி போன்ற பெரிய நகரங்களிலே காற்று மாசுபடுதலுடைய அந்த அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. காற்று தூய்மையான காற்றாக மாறி இருக்கிறது. ஆற்றில் சாக்கடைகள் எல்லாம் நல்ல ஆறுகளாக மாறி இருக்கிறது என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அப்படியானால் இந்த இயற்கை என்பது பழைய நிலைக்கு திரும்புவதைத்தான் நாம் கடவுள் எதிர்பார்க்கிறார். அதற்கான காலமாக கூட இந்த கொரோனா தொற்று காலத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இயற்கையை பாதுகாப்பதற்காக, இயற்கையை இந்த படைப்பை பழைய நிலைக்கு கொண்டு செல்வதற்காக, இந்த படைப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மனுக்குலத்திற்கு பாடம் கற்றுக்கொள்கிற காலமாகத்தான் இது நாம் பார்க்க வேண்டும். இயற்கையின் பார்வையிலே அவ்வாறு பார்ப்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை இருக்கின்ற அந்த வசனங்களிலே பவுலடிகளார் மிக ஒரு அருமையான ஒரு காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் உடைய வருகையிலே வரப்போகின்ற கடவுளின் மாட்சியாக, அந்த மாட்சியோடு கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக இந்த படைப்பு பேராவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று அதை தொடங்குகிறார். அன்பானவர்களே, முதலாவது குறிப்பிலே சொன்னேன், இதய மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் படைப்புகள் விடுதலையை பெற முடியும்.
இரண்டாவதாக இந்த படைப்பானது பேறுகால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்கிறார். அந்த பேறுகால வேதனை தீர்க்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் இந்த படைப்புகள் விடுதலை அடையும் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பகுதியிலே 1-2 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது 20ஆம் வசனத்திலே படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது, தள்ளப்பட்டிருக்கிறது. பயனான நிலையிலிருந்து பயனற்ற நிலைக்கு மாறி போய்விட்டது. அதுவும் தானாக மாறிவிடவில்லை, அது உட்படுத்தப்படுவர்களுடைய விருப்பத்தினால். உட்படுத்தப்படுவர் என்று சொல்கிறது மக்களை சொல்லுகிறது. மக்கள் தங்களுடைய லாபத்திற்காக, தங்களுடைய ஆசைக்காக, தங்களுடைய விருப்பத்திற்காக இந்த இயற்கையை பாழாக்கி போய்விட்டார். எனவேதான் இந்த படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனைப்படுகிறது. பேறுகால வேதனை என்பதை நமக்கு தெரியும். பேறுகால வேதனையிலே அனுபவிக்கின்ற பெண்களுக்கு அது தெரிந்திருக்கும். ஆனால் இந்த பேறுகால வேதனை என்பது மிகவும் கொடிய ஒரு அனுபவம். அது மறுபிறப்பு போன்றது. ஒரு உயிரை உலகிற்கு ஒப்படைக்கின்ற ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற அந்த வேதனை, உலகிலேயே மிகப்பெரிய வேதனை தான் பேறுகால வேதனை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த பேறுகால வேதனைப்படுகின்ற படைப்புகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த படைப்புகள் புதிய உயிரை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஒரு புதிய உயிரை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேதனையோடு அது தவிக்கிறது என்பதைப் போல இங்கே பவுலடிகளார் காட்சிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த பேறுகால வேதனை கூட இன்றைக்கு மனிதனுடைய அறிவியல் மருத்துவத்தினாலே அந்த வேதனையை உணர முடியாதபடிக்கு சிதைத்து போய்விட்டது. இன்றைக்கு இருக்கின்ற அநேக பெண்கள் பேறுகால வேதனையை அனுபவிக்கவே இல்லை. அதற்கு முன்பதாகவே அதற்கான ஊசிகளை போட்டு செயற்கை முறையிலே ஆப்ரேஷன் செய்து குழந்தைகளை எடுத்து விடுகிற அந்த முறையை பின்பற்றுகிறார். இது இயற்கைக்கு முரணானது. ஆனால் வேதனை என்பதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக இந்த முறையை நாம் பின்பற்றுகிறோம். இது மனித அறிவு சார்ந்தது. அன்பானவர்களே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த வேதனை என்பதை புரிந்து கொள்ளக்கூட விடாதபடிக்கு நம்முடைய அறிவியல் வளர்ந்திருக்கிறது. அதனால் பல பாடுகளை நாம் சந்திக்கிறோம். நான் அறிந்தவரை முந்தைய காலங்களிலே குழந்தை பிறந்திருக்கிறது, பார்க்க போகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் குழந்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். குழந்தை எடுத்தல் என்பது ஆப்ரேஷன் செய்து எடுப்பதை சொல்கிறார்கள். அது தானாக இயற்கை முறையில் பிறந்தால்தானே பிறந்தது என்று சொல்ல முடியும். எனவே இன்றைக்கு மருத்துவர்களுடைய உதவியோடு பெரும்பாலான குழந்தைகள், 90% குழந்தைகள் எடுக்கப்படுகிறார். அப்படியானால் தாயினுடைய அந்த பேறுகால வேதனையை தவிர்க்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். அதை கூட இனிமேல் வருங்காலங்களிலே பேறுகால வேதனை என்பதை கூட இந்த படைப்புகள் படுவதாக நாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் பேறுகால வேதனை இன்றைய நாளிலே பெரும்பாலும் மருத்துவர்களால் தவிர்க்கப்படுகிறது. நல்ல நிலைமையில் இருக்கிற பெண்களை கூட சிசரியன் செய்ய வேண்டும் என்று லாப நோக்கத்தோடு பல மருத்துவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பேறுகால வேதனை தீர்க்கப்பட வேண்டும். எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும்? இயற்கை முறையிலேயே அந்த மாற்றங்களை நாம் நிகழ்த்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். படைப்புகள் புதிய உருவாக்கத்தை, பழைய நிலைக்கு திரும்புவதை எதிர்பார்க்கிறது. அப்படியானால் அந்த உருவாக்கத்திற்கு, இந்த பேறுகால வேதனை தீர்க்கப்படுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்றுதான் பவுலடிகளார் நமக்கு அந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நிறைவாக யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை இருக்கின்ற வசனங்களிலே அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடருக்கு காட்சி கொடுக்கிறார். இதிலே நாம் இந்த வேதனை குரல் எழுப்புகிற படைப்புகள் விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, முதலாவது நான் சொன்னேன், இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இரண்டாவதாக பேறுகால வேதனை தீர்க்கப்பட வேண்டும். மூன்றாவதாக இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இறை திட்டம் என்ன? இழந்து போன உறவை கட்டுவதற்காக, பழைய நிலைக்கு
இந்த மனுக்குலம் திரும்புவதற்காக, இந்த படைப்புகள் அனைத்தும் திரும்ப வேண்டும் என்பதற்காக, புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த காட்சியை ஏற்படுத்துவதற்காக, அந்த நிலையை உருவாக்குவதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே மைந்தனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி கொடுத்தார். அவர் அனைத்து படைப்புகளுக்குமான விடுதலையை அவர் உறுதி செய்கிறார். ஏதோ மனுக்குலத்திற்கு மட்டும் அவர் விடுதலை கொடுக்க வந்தவர் அல்ல, படைப்பனைத்திற்கும் அவர் விடுதலை கொடுக்க வந்தவர். அந்த இறை திட்டத்தை அவர் நிறைவேற்ற வந்தவர். அதனால்தான் நாம் அந்த பணியை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, என்னை என் பிதா அனுப்பினது போல உங்களை நான் அனுப்புகிறேன். அப்படியானால் பெற்றவராகிய தந்தையாகிய கடவுள் எந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னை அனுப்பினார் என்று சொன்னால், மீட்பின் திட்டத்தை, விடுதலைக்கான திட்டத்தை, இந்த மனுக்குலமும் ஒட்டுமொத்த படைப்பும் விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக என்னை அனுப்பினார். நான் என்னுடைய பணியை நான் நிறைவு செய்கிறேன், இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் என்று சீடர்களை அனுப்பி வைக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்களாக அறியப்படுகிறோம். எனவே நீங்களும் நானும் இந்த தொடர் பணியை, விடுதலை பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, முதல் ஒப்பந்த நூலிலே பார்த்தோம், கடவுள் படைப்பாளர், அவர் படைத்தார். ஆனால் இந்த இயற்கை பாதுகாக்கின்ற பொறுப்பை மனிதனிடத்தில் ஒப்படைத்தார். அதில் தவறி போய்விட்டோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடுதலையாளராக, மக்களை மீட்பவராக, ஒட்டுமொத்த படைப்பை விடுவிக்கின்றவராக வெளிப்பட்டார். அவர் அந்த பொறுப்பை, தொடர்பணியை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதிலும் நாம் தவறி போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நமக்கு மிகவும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு வார்த்தை, ஐ cannot breathe, ஐ can't breathe, ஐ cannot breathe ஆர் ஐ can't breathe என்கிற அந்த ஆங்கில சொல்லாடலை நாம் 1-2 வாரங்களுக்கு முன்பதாக நாம் கேட்டோம். அமெரிக்க நாட்டிலே ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கிற 40 வயது மனிதர் நிறவெறிக்கு உள்ளாகி அவர் உயிர் விடுகின்ற நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தை, என்னால் மூச்சு விட முடியவில்லை, ஐ கான்ட் பிரீத். இதுதான் வேதனை குரல், ட்ரோன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகில் இருக்கின்ற மற்ற படைப்புகள் எல்லாம் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் மனிதர்கள் தங்களுடைய உணர்வுகளை, வேதனை குரல்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் கடவுளின் சாயலில் உடன் படைப்புகளாக படைக்கப்பட்ட நாம் உடன் படைப்புகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம், அவர்களை வெறுக்கிறோம். இனம், நிறம், மொழி, சாதி, வட்டாரம் என்கிற பல்வேறு அடிப்படையிலே அவர்களை ஒதுக்குகிறோம். ஒதுக்குவது மட்டுமல்ல, அவருடைய உயிர்களை கொலை செய்கிறோம். எனவே படைப்புகள் வேதனை குரல்களை எழுப்புகிறது. எதற்காக என்று சொன்னால், விடுதலைக்காக. இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டுடைய அந்த வேதனை குரலும் ஒட்டுமொத்த படைப்பின் குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். கடவுள் படைத்த, அவருடைய சாயலில் படைத்த படைப்புகள் பாழாக்கப்படுகின்ற பொழுது, கொலை செய்யப்படுகின்ற பொழுது, அழிக்கப்படுகின்ற பொழுது, சேதப்படுத்தப்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட குரல்கள் எழுப்பப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, வளர்ச்சி என்கிற பெயரிலே, அறிவியல் தொழில்நுட்பம் பெருகிறது என்கிற பெயரிலே அணு உலைகள், ஆலைகள், வேளாண் நிலங்களை அழித்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளிலே இந்த இயற்கை தன்னுடைய வேதனை குரலை எழுப்புகிறது. கிரியேஷன், ரைஸ், குரோன், அந்த குரோனிங் என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வேதனை குரல்களுக்கு நாம் செவிசாய்க்க, இந்த வேதனை குரல் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த குரலை கேட்டு விடுதலைக்கான பணியிலே நம்மை இணைத்து கொள்ள கடவுள் விரும்புகிறார். படைத்த கடவுள் படைப்பை பாதுகாக்க நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார். மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புகிற அந்த விடுதலை என்கிற அனுபவத்தை படைப்புகள் அனைத்தும் பெறுவதற்கு நீங்களும் நானும் ஒன்றிணைந்து செயலாற்ற கடவுள் எதிர்பார்க்கிறார். கடவுளின் பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படி படைப்புகளுடைய வேதனை குரலை கேட்டு அதனுடைய விடுதலைக்கு நாம் கரம் கோர்ப்போம். இயற்கையை பாதுகாத்து
இறைவன் படைத்த இந்த உடன் படைப்புகளோடு இணைந்து வாழ்ந்து புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த காட்சிக்கு நேராக நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடருவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு எடுத்து காப்பாராக. ஆமென். இருந்தவாறே நாம் தலை வணங்கி வேண்டுதல் செய்வோம். உலகை படைத்து ஒவ்வொரு நாளும் அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் நல்ல கடவுளே, மனிதர்களின் பேராசையினால், மனிதர்களுடைய தவறுகளினால் இந்த படைப்புகள் உருவங்களை இழக்கின்றன, தங்களுடைய உயிர் சுழற்சி முறையை இழந்து போகின்றன. ஆனாலும் மனுக்குலத்தை நீர் மன்னித்து ஆண்டு கொள்ளுகின்ற அல்லது படைப்பை தவறாக பாழாக்குகின்ற அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்னும் வாழ்வளித்து கொண்டிருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக உடன் படைப்புகளை நாங்கள் நேசிக்க, உடன் படைப்புகளுடைய வேதனை குரல்களை நாங்கள் எங்களுடைய செவிகளிலே கேட்க, அது எங்களுடைய இதயங்களிலே மாற்றத்தை உருவாக்கி கல்லான இதயங்கள் எல்லாம் சதையான இதயங்களாக மாறி பிரசவ வேதனைப்படுகின்ற படைப்புகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இறை திட்டத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த உணர்வை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த காணொளி காட்சியின் வழிபாட்டிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நாங்கள் உடன் படைப்புகளை நேசிக்கிற மக்களாக, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக செயலாற்ற எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பல லட்சம் மக்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களை இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்கு ஆண்டவர் ஆறுதலை தருவீராக. அந்த ஆன்மாக்கள் உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் அடையட்டும். பாதிப்புக்குள்ளான மக்கள் விரைவிலே குணமடையட்டும். முன்னணி பணியாளர்களாக இருந்து பணியாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், வருவாய்த்துறையினர் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. நீண்ட நாட்களாக நாங்கள் ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஆலயங்களிலே வழிபடுகின்ற முறைகள் விரைவிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டவர் உதவிதாரும். அதற்கென்று ஆட்சியாளர்கள் சரியான வழிகாட்டுதல்களை தர, நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே முன்னேறுவதற்கு உயர்வதற்கு அந்த காரியங்கள் துணையாய் நிற்க ஆண்டவர் உதவி செய்வீராக. நாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபைக்காக, பிரதம பேராயருக்காக, பொதுச் செயலாளருக்காக, நிதியாளருக்காக, அனைத்து பேராயர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற எங்களுடைய பேராயத்திற்காக வேண்டுதல் செய்கிறோம். மதுரை ராமநாதபுரம் பேராயத்தினுடைய பேராயர் அம்மா, முதன்மை பணியாளர்கள், அனைத்து ஆயர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து சிறப்பாய் பணியாற்றுவதற்கு உதவி செய்வீராக. குறிப்பாக புதிய வாரத்திலே அடியெடுத்து வைக்கிறவங்களுடைய பயணங்கள், பணிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த தொற்று காலத்திலே நாங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள, எங்களோடு சேர்ந்து வாழ்கிற எங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க ஆண்டவர் துணை செய்வீராக. இயற்கையை எங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாதபடிக்கு அதன் பலியிலே நாங்கள் இணைந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஏற்ற வேலையை நல்ல பருவமழையை தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய நாட்டிலே வறட்சி ஏற்பட்டு விடாதபடிக்கு செழிப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை உயர்த்தும் எங்களுடைய திருச்சபை சார்ந்த மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். யாரெல்லாம் உடல் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்கும் உடைய மாறாத அன்பு அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். வேலை நிமித்தம் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கியிருக்கின்ற
எங்களுடைய திருச்சபையாரை நினைவு கூறுகிறோம். நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ள கிருபை தருவீராக. தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்தில் வேரூன்றி வளர நம்பிக்கையின் செய்திகளை எங்களுக்கு தாரும். எங்களிலே காணப்பட வேண்டிய மாற்றங்களை நாங்கள் சரி செய்து உமக்கு நேராக எங்களுடைய வாழ்வின் பயணத்தை தொடர ஆண்டவர் துணை தார். எங்களை அனைவரையும் உடைய பலத்த கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பெற்றவராம் கடவுளே. ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாயும் தந்தையுமாய கடவுளுடைய அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியினுடைய கூட்டுறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்னும் அனைத்து நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பனவாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கடவுள் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாது. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் பேரமைதி உங்களோடு தங்கி இருப்பதாக.